الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين قال نبينا صلى الله عليه وسلم لو قال فرعون قرة عين لي ولك لكان لهما جميعا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற மனித சமுதாயத்தவர்கள் ஒரு காரியத்திலே ஒரு விஷயத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாக அந்த மனிதனிடத்திலே அவன் எந்த காரியத்தை முன்னோக்குகின்றானோ, எந்த செயலை ஆரம்பிக்க நினைக்கின்றானோ அதை பற்றி உண்டான ஒரு விழிப்புணர்வு, ஒரு கவனம் அவனிடத்தில் இருந்தால்தான் அந்த காரியத்திலே அந்த விஷயத்திலே அந்த மனிதன் வெற்றியை பெற முடியும், லட்சியத்தை அடைய முடியும். உதாரணமாக ஒரு மனிதன் தொழிலான் என்று சொன்னால் அவன் தொழுகின்ற தொழுகையிலே கவனம் உள்ளவனாக, நிதானம் உள்ளவனாக, அல்லாஹ்வை பற்றி உள்ள சிந்தனையில் அவன் இருந்தான் என்று சொன்னால் இந்த தொழுகையின் மூலமாக ரப்பினுடைய திருப்தியை அவன் பெற்றுக் கொள்கின்றான். வகுப்பறையில் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற மாணவன் கவனத்தோடு நிதானத்தோடு அந்த செயல்பட்டான் என்று சொன்னால் அவன் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கின்றான். இது மாதிரி ஒரு மனிதன் ஒரு செயலை ஆரம்பிக்கின்ற பொழுது, ஒரு காரியத்தை செய்ய நினைக்கின்ற பொழுது அந்த விஷயத்தை பற்றி உண்டான, அந்த காரியத்தை பற்றி உண்டான ஒரு நிதானம், ஒரு விழிப்புணர்வு அவனிடத்தில் இருந்தால் மட்டுமே அந்த விஷயத்தில் காரியத்தில் வெற்றி பெற முடியும். ரப்புல் ஆலமீன் சுப்ஹானஹு வ தஆலா கவனக்குறைவுடன் இருந்தோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவு என்ன? ஒரு மனிதன் ஒரு காரியத்தை ஆற்றுகின்ற பொழுது கவனக்குறைவாக அசக்தியாக இருந்தான் என்று சொன்னால் அதனால் என்னென்ன பின்விளைவு ஏற்படும் என்பதை ரப்புல் ஆலமீன் சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உலக மக்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய துணைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் படைத்ததற்கு பின்னால் சொல்லி காமிக்கின்றான். வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னத, ஆதமே உனக்கும் உன்னுடைய மனைவிக்கு நாம் சொல்லுகின்றோம் சொர்க்கத்தில் தங்கி இருங்கள். வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷி'துமா, நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சொல்லுங்கள், எதை வேண்டுமானால் நீங்கள் செய்யுங்கள், புசியுங்கள், சாப்பிடுங்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, ஒரு மரத்தை காட்டி ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்தின் பக்கம் நீ நெருங்க வேண்டாம். கனியை புசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அந்த மரத்தின் பக்கம் நெருங்க கூட செய்யாதீர்கள். அப்படி நீங்கள் மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க என்று சொன்னால் ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அநியாயக்காரர்களாக செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்தில் உலாவரச் செய்கின்ற பொழுது ஷைத்தான் ஆகின்றவன் மூன்றாவது மனிதனாக ஷைத்தான் உள்ளே வந்து அவர்களுடைய உள்ளத்தை ஊசலாட்டத்தை போடுகிறான். எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் திருமறை குர்ஆனிலே. அந்த ஷைத்தான் சொல்லி காமிக்கின்றான், ஆதமே அல்லாஹ்வுடைய ரப்பு எதற்காக வேண்டி தெரியுமா சொர்க்கத்தினுடைய கனியை சாப்பிடக்கூடாது சொன்னான் தெரியுமா? சரைசதானம் தெரியுமா? காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அந்த சொர்க்கத்தினோட அந்த கனியை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கத்தில் என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள். அதே போன்று அந்த சொர்க்கத்தினுடைய கனிகளை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மலக்குகளாக மாறுவீர்கள். அப்படி சாப்பிட இல்லாமல் இருந்தால் சொன்னால், சாப்பிடாமல் இருந்தால் என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கத்தை விட்டு வெளியேறி விடலாம், மலக்குகளை இல்லாமல் ஆகிவிடலாம். ஆக அல்லாஹ்வுடைய நோக்கம் என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கத்தில் தருவிட்டிருக்க கூடாது, அதே போல் நீங்கள் மலக்காக மாறிடக்கூடாது, மலக்காகவும் நீங்கள் மாறிவிடக் கூடாது. இதுதான் உங்களுடைய ரப்புடைய சித்தம். அதனால நீங்க சொர்க்கத்தினுடைய கனியை சாப்பிடுங்க,
நீங்க சொர்க்கத்திலே தங்கியிருப்பீங்க, அதே போன்று நீங்கள் மலக்கலாம் நினைச்சீங்க மாறுவீங்கன்னு அப்படி ஒரு ஆசை வார்த்தையை, ஒரு ஊசலாட்டத்தை இந்த ஷைத்தானாகின்றவனும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்திலே போடுகின்றான். அந்த காரியத்தை முழுமைப்படுத்தி விடுகிறார்கள் செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். விளைவு ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரத்தின் பக்கம் நெருங்காதுன்னு சொல்லி காமித்தான். அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டதற்கு காரணத்தினால் ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரையில் அவருடைய மானத்தை காப்பாற்றிருந்த ரப்பு அவருடைய கட்டளையை, ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையை மீறியதன் காரணத்தினால், கொஞ்சம் கவனம் சிதறியதன் காரணத்தினால் ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மர்மஸ்தானத்தையும் செய்தனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய மர்மஸ்தானமும் வெளிப்பட்டது அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அந்த இருவருடைய மர்மஸ்தானங்களும் என்ன செய்யப்பட்டன, வெளியே தெரிய ஆரம்பித்து விட்டன. அதை மூடி மறைப்பதற்காக வேண்டி சொர்க்கத்தினுடைய இலைகளை பிடித்து அவர்கள் பிடுங்கி அவர் மறைக்கின்ற பொழுது அல்லாஹ் அழைக்கின்றான், சொல்லி காமிக்கின்றான், உங்கள் 2 பேருக்கும் நான் கட்டளையிடவில்லையா, உங்கள் 2 பேருக்கும் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கலாம் என்று கட்டளையிடவில்லையா, நீங்கள் உங்கள் இருவருக்கும் ஷைத்தானா என்றவன் பரம விரோதியாக இருக்கின்றான், பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். குர்ஆனிலே கவனமற்ற இருந்ததன் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு இது எந்த மாற்றத்திலும் இல்லை. உலக ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால், கவனக்குறைவாக இருந்தோம் என்று சொன்னால், ஒரு விஷயத்தில் கவனம் இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் இது போன்ற ஒரு பின்விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லவ் கால ஃபிரௌனு குர்ரத் அய்னுன் லீ வலக் லகான லஹுமா ஜமீஆ. ஃபிரௌன் அவருடைய காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தாயார் குழந்தை அளிக்கின்ற பொழுது ஆற்றிலே அனுப்பிவிடுகின்றார்கள், போட்டு விடுகின்றார்கள். குழந்தை ஆற்றிலே வருகின்றது. அந்த குழந்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய குழந்தையாக எடுத்துக் கொள்கின்றார்கள். எடுத்ததற்கு பின்னால் சையதுனா ஆசியா மாதேச சொல்லி காமிக்கின்றார்கள், இந்த குழந்தை எனக்கு கண்குளிர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது, கண்குளிர்ச்சியாக இருக்கின்றது என்று சொல்லி காமிக்கின்றார்கள். அவர்களுடைய துணை கணவன் ஃபிரௌன் சொல்லி காமிக்கின்றான், இந்த குழந்தை இடத்திலிருந்து எனக்கு எந்த ஒரு தேவையும் சொல்லி காமிக்கின்றான், இந்த குழந்தையை பற்றி எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, எனக்கு இந்த குழந்தையே தேவையில்லை சொல்லி காமிக்கின்றான். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில் மட்டும் அந்த ஃபிரௌன் ஆகிறவன் அவருடைய மனைவி சொன்னதை போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக எனக்கு கண்குளிர்ச்சி இருக்கின்றது என்று சொன்னான் என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மனைவிக்கு எப்படி ஹிதாயத் கொடுத்தானோ, ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தானோ, அதே ஒரு பாக்கியத்தை நசீபை ஃபிரௌனுக்கும் அல்லாஹ் நசீபா கொடுத்திருப்பான் என்று சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துள்ள நல்லடியார்களே, கவனக்குறைவாக இருந்தோம் என்று சொன்னால், கவனக்குறைவாக அந்த ஃபிரௌன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் காரணத்தினால் ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை வழங்கவில்லை. அதே போன்று உலக மக்கள் எல்லாம் இழிவாக பார்க்கக்கூடிய அளவிற்கு ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நைல் நதியிலே அவனை மூழ்கடிக்க செய்தான் என்று வரலாறு நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு விஷயத்தை நாம் செயலாற்ற நினைக்கின்ற பொழுது, ஒரு விஷயத்தை நாம் ஒரு காரியத்தை நாம் செயலாற்ற நினைக்கின்ற பொழுது அதில் நிதானம் தேவை, கவனம் தேவை. எல்லாவற்றிற்கும் மேலாக விழிப்புணர்வோடு நாம் இருந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்கள் அத்தனையும் சீராக்குகின்றான். வல்லரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு பாக்கியத்தை நம் மனதிற்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.